ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 16 to 20 ஜூன் போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஒரு பக்கத்து சிவா சிந்துடைய காதலை ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப எமோஷனலாக இன்ட்ரெஸ்டிங்காக காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா நம்ம பப்ளி பாய் வந்து ரொம்பவுமே அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம ஆறுமுகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஆறுமுகம் பைரவி பண்ணுறது வயிறு குழுங்க சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. கூடவே சேர்த்து பார்த்தோம்னா அன்னபூர்ணி பண்ணுற கலாட்டாக இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பக்கத்து ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கான அந்த ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ எல்லாரும் கோயிலில் இருக்காங்க. ஆறுமுகம், பைரவி, அதே நேரத்தில் இந்த பக்கத்து அன்னபூர்ணி, அதே நேரத்தில் கார்த்திகா இருக்காங்கல்ல, அவங்க காயத்ரி அவங்களும் இருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா அத்தை வேண்டிக்கிட்ட மாதிரியே நானும் வேண்டிக்கிட்டேன், காயத்ரிக்கு நல்ல இடத்துல வரன் கிடச்சி கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதாவது ஆறுமுகத்துக்கிட்ட. ஆறுமுகம் வந்து அப்படியா என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்படி நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு நாக்கில் அழகு குத்தி முதுகில் கொக்கி மாட்டி உங்களுக்கு காவடி எடுக்கிறேன், அதாவது உங்களை வந்து தேரில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகம் அப்படியே வந்து சிரிக்கிறாரு, ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறாரு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா கையில் பூஜை பொருளெல்லாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் விபூதி வச்சு விடு அப்படிங்கும்போது நல்லா எடுத்து நல்லா பட்டையாக பூசி விட்றாங்க. சூப்பரான காமெடி கலாட்டாக இருக்குது. அதை பார்த்து இந்த பக்கத்து இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ப்ரோமோ பார்க்குறதுக்கு. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.